கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025 வருடத்தில் இத்தனை நாட்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கன்னு சொல்லி. எங்களோட வாழ்க்கையில், இந்த உலக போராட்டமான வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள், நிறைய வியாக்குலங்கள், நிறைய இழப்புகள் நேரிடக்கூடும். சில நேரங்களில் நாங்கள் நினைப்போம், எங்களோட வாழ்க்கையிலேருந்து ஏதாச்சும் எங்களை விட்டு போயிட்டா, அப்படி இல்லாட்டி எதையாச்சும் ஒன்று நாங்கள் இழந்துட்டோம்னா நாங்கள் நினைப்போம், ஐயோ எங்களை விட்டு அது போயிருச்சு, இல்லாட்டி நான் இதை இழந்துட்டேனே அப்படின்னு நினைப்போம். ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களோட வாழ்க்கையில் எதை நாங்கள் இழந்தாலும் கூட அந்த இழப்பு தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தார். அவர் எசேக்கியேல் யாருன்னு சொன்னால், அவர் எருசலேம் அழுவை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, பாபிலோனியர்களால் யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவாங்க அப்படிங்கிறதையும் கூட முன்கூட்டி அறிவித்த ஒருவராக இருந்தார். இந்த எசேக்கியேல் அப்படின்றவருடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், தேவன் வலிமையாக்குகிறார் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை உள்ளடக்கினதாக இருந்துச்சா. இன்னைக்கு உங்களோட பேருக்கும் எந்த பேருக்கும் கூட சில நேரங்களில் அர்த்தங்கள் இருக்கலாம். இந்த எசேக்கியேலை தேவன் எப்படி வலிமை மிக்கவராக மாற்றி இருந்தார்னு சொல்றது ரொம்ப பெரிய காரியங்கள். நீங்கள் எசேக்கியேல் புத்தகத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், இவருடைய வாழ்க்கை எங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். இதில் நான் இன்னைக்கு எடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, எசேக்கியேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து நான் ஒருக்க அந்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்றாரு என்னன்னா, உன் கண்ணுக்கு விருப்பமான உன்னுடைய மனைவியை நான் ஒரே அடியினால எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆமாங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்களோட வாழ்க்கையில நடக்குமா இருந்தால் நாங்கள் எப்படி கிரியை செய்வோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. ஆண்டவர் சொல்ற, உன்னோட கண்ணுக்கு விருப்பமானவளை நான் எடுத்துக்கொள்ள போறேன். ஆனா நீ என்ன செய்யக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, அழக்கூடாது, புலம்பக்கூடாது அப்படின்னு சொல்றாருங்க. அது தவிர்த்து 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அலறாமல் பெருமூச்சு விடு, இலவ கொண்டாட வேண்டாம், உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள், உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். பாருங்க, சொல்றார் ஆண்டவர். அந்த காலகட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்குமே கூட அவங்களுடைய தலைப்பாகையை ஒரு மரணம் நிகழுமா இருந்தால் கலட்டுவாங்க, பாதரட்சைகளை கலட்டி வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ இதை செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, மறைக்கிறவர்களுக்காக கொடுக்கிறதான அந்த உணவு காரியங்களை நீ பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது எங்களால முடியாதுல்ல. ஒரு வீட்டுல எங்களுக்கு ஒரு யாராவது ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மறைச்சு போயிட்டாலும் கூட நாங்க ரொம்ப வியாக்குலப்படுவோம், ரொம்ப அழுவோம் இல்லையா. ஆனா ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்குன்னு அழைக்கப்பட்ட ஒருவருக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு என்னன்னா, நீ அழக்கூடாது. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறத நாங்க வருகிற நேரங்கள்ல பார்ப்போம். இதுல பாருங்க, அடுத்து 18வது வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால், விடிய காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன், அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள், எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். பாருங்க, எசேக்கியேல் போயிட்டு ஆண்டோட வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கிச்சுட்டு வரும் பொழுது தன்னுடைய மனைவி என்ன செய்தால் மரித்து போய்விட்டாள். இதெல்லாம் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா. ஒரு மரணம், அதுவும் எங்களை நேசிக்கிற ஒருத்தவங்களை நாங்கள் இழந்துட்டோம்னு சொன்னால், அன்னைக்கு நாங்கள் சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் செய்கிற ஊழியமே எனக்கு வேணாம், ஆண்டவர் எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்கிறவங்க சிலர் இருக்கலாம். ஆனாலும் இன்னும் சிலர் இருக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, எதை நான் இழந்தாலும் கர்த்தர் மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த இடத்துல எசேக்கியேல் மனைவி மரித்து போனாலும் ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை எசேக்கியேல் செய்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குதுங்க. அதே மாதிரி தான் 19வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார். பாருங்க, அவருடைய அந்த சாட்சி ஜனங்கள் கேள்வி கேட்குறாங்க. நீங்க இப்படி சாட்சியா நிற்கிறீங்களே, அது எதுக்கு, என்னத்தை எங்களுக்கு காண்பிக்க விரும்புறீங்க? இன்னைக்கும் ஒரு காரியம் இழக்கப்படுவா இருந்தால் அந்த நேரத்தில் என் கர்த்தரை மாத்திரம் நீங்க நம்பி இருப்பீங்களா இருந்தால், உங்கள் நிமித்தம் உங்கள் அயலவர்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வாருங்க. ஆமா, இதுல இன்னும் விசேடமான காரியத்தை பார்த்தீங்கன்னா, எசேக்கியேலுடைய மனைவியினுடைய பெயர் குறிப்பிடப்படலை.
ஆனால் அவருடைய மரணம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம். சிலர் சொல்லுவீங்க, ஐயோ நான் நன்மை செஞ்சுருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஆனாலும் கர்த்தருக்காக என்ன அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் அவற்றை நீங்கள் தாங்கிக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இழந்து போனவைகள் எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு நாள் இருக்கும். ஆமாம், நிச்சயமாக கண்டிப்பாக கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது நீங்கள் எல்லா காலங்கள் எல்லா நேரங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். எசேக்கியேலுடைய மனைவியை ஆண்டவர் ஒரு வியாதியை கொடுத்து வேதனைப்படுத்தி மரணிக்க வைக்கல. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளிடத்துல எடுப்பார்னு சொன்னால், தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுமா இருந்தால் அந்த இடத்துல ஒரு பெரிய வேதனை ஒன்று இருக்காது. எசேக்கியேலுக்கு இது வேதனை தான் இருந்தாலும் கூட அவருடைய மனைவி மரணம் அடையும் போது வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள் என்று சொல்லப்படவில்லை. அதனால நீங்க ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில புரிந்துக்கோங்க. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் நேரிடக்கூடும். சில நேரங்களில் நாங்கள் கூட தளர்ந்து போயிடுவோம், என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத நிலைமைக்கு தள்ளப்படலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் அவரை பற்றுகிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் கர்த்தர் வருகிற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன சகல காரியங்களையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி தருவார். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாசியாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இந்த எசேக்கியேலுடைய மனைவியினுடைய மரணம் அன்று எருசலேம் மக்கள் அழிந்து போகிறப்ப தங்களுடைய குடும்பத்துக்காக அழக்கூட முடியாத ஒரு சந்தர்ப்பம் தான் வரப்போகிறது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு உதாரணமாக இருந்துச்சு. இன்னைக்கும் ஏதாவது ஒரு காரியம் நம்மளுடைய கையை தாண்டி இழந்து போகுமா இருந்தால் அதை கண்டு துக்கித்து அழாமல் அதை கர்த்தருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தால் ஜனங்கள் உங்கள் நிமித்தம் கர்த்தரை அறிந்து கொள்றதுக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்வீர்கள். இதனால எசேக்கியேல் தேவன் தம்முடைய ஜனத்தை நோக்கி, அதாவது தேவன் தம்முடைய ஜனத்தை இழந்து போகிறார் அப்படிங்கிற அந்த வேதனைக்கு ஒரு பங்காளராக இருக்கிறார். ஒரு இழப்பு நேரிடும் பொழுது அப்படி நீங்களும் தான் நானும் தான் கர்த்தருக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இன்று இருக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல எசேக்கியேலை தனித்து அளவேனான்னு சொல்லலை. இன்றைக்கும் எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா ஜனங்கள் மத்தியில் போயிட்டு நாங்கள் அதை காண்பிக்கணும்னு இல்லை, எங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நாங்கள் கர்த்தரிடத்துல கேட்கலாம். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் எங்கேயுமே தடை பண்ணலை, நீ தனித்து அழக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனாலும் எசேக்கியேல் ஜனங்கள் மத்தியில் தன்னை சாட்சி உள்ளவனாய் காண்பித்தான். அப்படி இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தருக்கு சாட்சியாளர்களாக இருப்போமே ஆனால் ஆண்டவர் எங்கள் நிமித்தம் மகிமைப்படுவார். அவர் சாட்சியாக நின்றது போல நீங்களும் நானும் ஒரு நாள் கர்த்தருக்கென்று எழுப்பப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்ன நிமித்தமும் சந்தோஷப்படுவார். அதனால் இழந்து போனவைகளுக்காக கண்ணீர் விடாமல் இழந்தவைகள் தேவநாம மகிமைக்கென்று தேவனுக்குள் சந்தோஷப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்குன்னு நியமித்த காரியத்தினால் உங்களை அநேகர் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். எனவே இந்த 2024 வருடத்துல இழந்து போனவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்துட்டு இந்த 2025 வருடம் கர்த்தருக்கென்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் தலை குனிந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் தலை நிமிர செய்வார். கர்த்தர் தாமே உங்களை